இந்த PVC டேங்க்ல அதாவது பிளாஸ்டிக் டேங்க்ல முக்கியமாக கவனிக்க வேண்டியதை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ் இருக்குது தானே, அது வந்து பார்த்தோம்னா ப்ராப்பராக பண்ணணும். அதே மாதிரி இந்த பார்த்தோம்னா இந்த ஹைட்டு ப்ராப்பராக வந்து கொடுக்கணும். ஏன்னா வந்து நம்ம டேரெக்டாக வந்து டெரஸில் அப்படியே வைப்போம். அதனால வந்து நான் பார்த்தோம்னா நெக்ஸ்ட் ஃப்ளோரில் அதுக்கு அடுத்த ஃப்ளோர்லேயே வந்து பார்த்தோம்னா வாட்டர் ப்ரெஷர் வந்து பத்தாமல் இருக்கும். ஒரு சில பிளேஸில் வந்து பத்தாமல் இருக்கும். எப்படின்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு G+3 வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஹவுஸ் இருக்குது, G+3 ஹவுஸ் இருக்குது. டெரஸில் வந்து டேங்க் நம்ம அப்படியே வைக்கிறோம்னா ஒரு சில இடத்துல என்ன ஆகும்னா இந்த மாதிரி வைக்கிறனால நெக்ஸ்ட் ஃப்ளோர் வந்து பார்த்தோன்னா வாட்டர் ப்ரெஷர் வந்து பத்தாமல் இருக்கும். நம்ம வந்து வாஷிங் மிஷின்லாம் வச்சிருப்போம், வாட்டர் ப்ரெஷர் வந்து பத்தாமல் இருக்கும். பட் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லையும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லையும் நல்லா வாட்டர் ப்ரெஷர் இருக்கும். பட் வந்து அது டெரஸில் வச்சிருக்க டேங்க் வச்சிருக்கோம்னா அதுக்கு நெக்ஸ்ட் ஃப்ளோர் வந்து வாட்டர் ப்ரெஷர் பத்தாமல் இருக்கும். இந்த மாதிரி சமயத்துலலாம் வந்து பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி அதுக்கும் தனியாக ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி வந்து டிசைன் பண்ணிட்டு அதுக்கு மேலே வந்து டேங்க் வச்சு நம்ம ஹைட் கொடுத்துட்டு அப்புறமேட்டு இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் பண்ணோம்னா வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம கீழ் ஃப்ளோருக்கு எப்படி வந்து வாட்டர் ப்ரெஷர் இருக்கோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா அதுக்கு டேங்க் வச்சு நெக்ஸ்ட் ஃப்ளோருக்கும் வந்து வாட்டர் ப்ரெஷர் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா இதில் கவனிக்க வேண்டிய விஷயம்லாம் இருக்குது. இதுக்கு தனியாக ஸ்டாண்டு கூட பண்ணி ரெடி பண்ணிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி ரெடி பண்ணிட்டு ஹைட் கொடுத்துட்டு கூட டேங்க் வைக்கிறாங்க. இல்லைனா வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி அதுக்கும் தனியாக வந்து ரெடி பண்ணிட்டு நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இது பண்ணிட்டு நம்ம டேங்க் அதுக்கு மேலே கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரிலாம் வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்குது இன்ஸ்டலேஷன் ப்ராசஸில். இந்த இன்ஸ்டலேஷன் வந்து பார்த்தோன்னா குயிக்காக ஃபிட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இந்த PVC டேங்க் பிளாஸ்டிக் டேங்க் வாங்கும்போது இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம்னு பார்த்தோன்னா இந்த லேயர் ப்ரொடெக்டேஷன்பாங்க, 2 லேயர்பாங்க, 3 லேயர்பாங்க. இது பொறுத்து வாங்குறது வந்து பெட்டராக இருக்கும். இது வந்து ஒரு முக்கியமாக வாங்கும்போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இது ஒன்று. ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் டிப்ஸ் ரிலேட்டடாக வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன், மறக்காமல் போய் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.